வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நாமக்கல் மனவளக்கலை மன்றம் வெள்ளி விழா சிறப்பு மலர்லேருந்து பேராசிரியர் கேஜி சாமி ஐயா அவர்களுடைய எனது அனுபவங்கள் அப்படிங்கிறத வாசிக்கவிருக்கிறோம். இதில் இந்த கேஜி சாமி ஐயா அவர்கள் நாங்கள் மன்றத்தில் சேர்ந்த புதுசில் சிவகங்கைக்கு எங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுத்திருக்காரு. ஐயா அவர்களை பசுமையாக எனக்கு நினைவிருக்கிறது. நான் மன்றத்தில் சேர்ந்த பொழுது எனக்கு 1991 92 91 எனக்கு வயசு அப்போ தான் 19 இருக்கும். எதுக்கு நான் வயசை மென்ஷன் பண்ணுறேன்னா, ஐயா அவர்களுக்கு அப்போவே 55+60 கிட்ட இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். சரியாக எனக்கு தெரியலை. பட் அப்போவே அவ்வளோ ஏஜ் ஓல்டு இல்லை, அவ்வளோ ஏஜ்டாக இருந்தாலும் கூட, ஏஜ் டிஃப்ரென்சஸ் எங்களுக்குள்ளே நிறைய இருந்தாலும் கூட, அவரால் கவரப்பட்ட நிறைய பேரில் நானும் ஒருத்தி. நான் எங்கள் அண்ணன் எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். கேஜி சாமி ஐயாவோடது 3 தடவையோ 4 தடவையோ அவருடைய கிளாஸஸ் அட்டன் பண்ணியிருக்கோம். அப்படியே ஃபயராக இருக்கும் அவரோட கிளாஸஸ்ஸு. உண்மை இருக்கும். சுவாமிஜியுடைய உண்மையான அணுக்க தொண்டர் அப்படிங்கிறது தெரியும். சொல்கிறது மட்டும் இல்லாமல் செயல்லையும் அவர் ஃபாலோ பண்ணுறவருங்கிறது நல்லாவே தெரியும். தன்னுடைய அனுபவங்களோடு கலந்து பாடங்களை நடத்துவார், நம்ம மனவளக்கலை பாடங்களை. அதனால் ரொம்பவே அழகாக புரியும். அவரால் இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் ஒரு 10 பேர் அவரை வழி அனுப்புறதுக்காக சிவகங்கை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அங்கே ரயில்வே ஸ்டேஷனில் அந்த சிமெண்ட் பெஞ்சில் உட்காந்து கூட நம்ம தத்துவங்களை அதெல்லாம் பற்றி, தன்னுடைய அனுபவங்களெல்லாம் பற்றி அவர் நல்லா எங்களோடலாம் பேசிகிட்டு இருந்தார். உண்மையாக சுவாமிஜியுடைய கருத்துக்களை ஃபாலோ பண்ணி மனவளக்கலையை எடுத்துக்கொண்டு போனதில் கேஜி சாமி ஐயா அவர்களின் பங்கு மிக மிக முக்கியமானது. உண்மையிலேயே ஒரு இன்ஸ்பைரிங்கான மனிதர். சொல்வதை செய்தும் வாழ்ந்தும் காட்டினவர் சுவாமிஜியுடைய உண்மையான தொண்டர். அப்படிப்பட்ட கேஜி சாமி ஐயா அவர்களுடைய அனுபவங்களை இப்போ நம்ம ரீட் பண்ண போகிறோம். 1968 நான் மனவளக்கலையில் பிரவேசித்தேன். அப்பொழுது எனக்கு 31. என் வயது 9 வரை என் தாயார் ஜீவியந்தராக இருந்தார். அவர்கள் மெத்த படித்தவர்கள். எல்லா புராணங்களும் அவர்களுக்கு அத்துப்படி. அதனாலோ என்னவோ ஒழுக்கம் என்பதை நாம் இன்று வரையறை செய்கின்ற விதத்திலேயே முழுமையாக அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள். தமிழ்நாட்டில் எத்தனை புராண கதைகள் உண்டோ அத்தனையும் எனக்கு 9 வயதிற்குள்ளாக வாய்மொழி கதை ரூபமாகவே சொல்லி முடித்து விட்டார். அதே போல ஒழுக்க நெறிமறைகளையும் அவற்றிற்கு ஆதாரமான வாக்குண்டாம், நல்வழி, நன்னெறி, உலகநீதி, விவேக சிந்தாமணி, குமரேச சதகம், அறப்பழீஸ்வர சதகம் போன்ற நூல்களையும் எனக்கு அந்த வயதிற்குள்ளாகவே மொழி நுட்பத்தோடு போதித்து விட்டார்கள். அது என் அறிவிற்கு நல்ல அஸ்திவாரமாக அமைந்தது. 9 வயது வரை தீவிர பக்தி மார்க்கத்தில் எனது தாயாரால் ஈடுபடுத்தப்பட்டிருந்தாலும் அதற்கப்புறம் பகுத்தறிவு சிந்தனையும் நாத்திக கொள்கைகளும் என்னை ஆக்கிரமித்து கொண்டிருந்தன. 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை என்னுடன் படித்தவரும் என்னுடன் அப்போது அரசு பணி ஆற்றி கொண்டிருந்தவருமான நண்பர் ராமச்சந்திரன் மிகவும் நல்லவர். அவர் வேதாத்ரி சுவாமிகளை மாதம் பௌர்ணமியை ஒட்டி 3 நாள் காரைக்காலுக்கு வரவழைத்து அருள் விளக்க நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருந்தார். 3-4 மாதங்களுக்கு பிறகுதான் சந்தர்ப்பவசமாக எனக்கு அதை தெரிவித்தார். 1968 செப்டம்பர் மாத முதல் வெள்ளிக்கிழமை. இன்று மாலை ஸ்ரீமான் சுவாமிகள் மடத்திற்கு வாருங்களேன், அங்கு ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடக்கிறது என்றார். அந்த காலத்தில் சாமியார்களிடம் தமிழ் மொழி மாட்டிக்கொண்டிருந்தது. குன்றக்குடி அடிகளாரின் தமிழில் சொக்கி போயிருக்கிறேன். ஆகவே இந்த சாமியாரிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியையும் சுவைக்கலாமே என்று எனக்கு தோன்றியது. மிகவும் நல்ல மனிதராகிய ராமச்சந்திரனின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அருள் விளக்க நிகழ்ச்சிக்கு சென்றேன். அன்றைய தலைப்பு கடமை. கடமையை விட்டுவிட்டு ஓடுபவர்கள் தானே சாமியார்கள். கடமையை பற்றி பேசுவதற்கு சாமியார்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? கடமையை பற்றிய விளக்கம் நமக்கு தெரியாதா
என்ற இழக்கார உணர்வோடு சொற்பொழிவிற்கு சென்றேன். சுவாமிகளின் தோற்றம், நடை, உடை, பாவனை எல்லாம் எனக்கு ஒரு இன்பமான ஏமாற்றத்தை தந்தன. கடமையை பற்றிய விளக்கங்கள் புதுமையாகவும் மாறுபட்டனவாகவும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டியனவாகவும் இருந்தன. நான் அதிர்ந்து போனேன். மரியாதைக்காக முதல் நாள் நிகழ்ச்சிக்கு வந்த நான் அடுத்த 2 நாட்களும் நானாகவே வருவதாக தீர்மானித்து கொண்டேன். மறுநாள் மனிதருள் வேறுபாடு ஏன்? ஆராய்ச்சிக்கு வேகம் கொண்ட எனது அறிவு பசிக்கு நல்ல தீனி கிடைத்தது. அடுத்த நாள் பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை. உங்களுக்கு தெரியும், இது ஒரு கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். எடுத்த எடுப்பிலேயே பக்தி மார்க்கங்களாயினும் பகுத்தறிவுவாதிகளாயினும் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்டு வந்த கருத்து எனக்கு உடன்பாடு இல்லை. எனினும் சரியான பதில் தெரியவில்லை. வரட்டுத்தனமாக மறுப்பது என்பதும் எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. எனது அறிவிற்கு இது விஷயத்தில் சுவாமிகள் அருளிய கருத்துகள் முழுமையாகவே சரியாக தோன்றின. இது பற்றி பின்னொரு காலத்தில் மகரிஷிகளிடம் பேசிக்கொண்டிருந்த போது, பிகாஸ் யூ ஆர் அ கிளீன் சிட் என்றார்கள். நான் இளமையில் வளர்த்து கொண்ட பலதரப்பட்ட பொது அறிவே எனக்கு மகரிஷிகள் கருத்துகள் விளங்குவதற்கு காரணமாக இருந்தன என்பது என் கருத்து. அடுத்த மாதம் மகரிஷிகள் வந்தார். தீட்சை எடுத்துக்கொண்டேன். பயிற்சியில் தீவிரம், தினசரியும் கூட்டுதவம், மாதாந்திரம் 1ஆம் நாள் 24 மணி நேரம் மௌனம் என்பதெல்லாம் சிறுக சிறுக எனது குணாதிசயங்களில் எவை எவை தீயவையோ அவற்றையெல்லாம் மாற்றிக்கொண்டிருந்தன. எவை எவை நல்லவையோ அவையெல்லாம் உரம் பெற்றன. இல்லறத்தில் அமிழிக்குள்ளேயே அமைதியை காண ஆரம்பித்தேன். கசப்புக்குள்ளேயே இனிப்பை காண ஆரம்பித்தேன். துன்பமும் ஒரு இன்பமாக மாறியது. சில வருடங்களுக்கு பின் மகரிஷிகள் எங்கள் ஊருக்கு மாதம் வருவதை குறைத்து கொண்டார். அதனால் என்ன? அவர் எந்த ஊரில் இருந்தாலும், கடலூரா, புதுச்சேரியா, கூடுவாஞ்சேரியா, சென்னையா, காட்டுமன்னார்குடியா, அங்கே எல்லாம் போய் சில நாட்கள் உடனிருந்து ஆங்காங்கு நடக்கும் சொற்பொழிவுகளில் எல்லாம் கலந்துவிட்டு வரவில்லை என்றால் எனக்கு பைத்தியம் பிடித்தது போல் இருக்கும். 1973 7 நாள் கொண்ட சிறப்பு பயிற்சி முதலில் மகாபலிபுரத்தில் நடந்தது. அதில் கலந்து கொண்டேன். 1976 காரைக்காலிலேயே ஒரு பயிற்சி ஏற்பாடு செய்தோம். 1976 முதல் ஆசிரியர் பயிற்சி மகாபலிபுரத்தில் நடந்தது. கலந்து கொண்டேன். அதற்கு முன்னாலேயே 1969 சென்னையில் நடந்த அன்பொழி வெளியீட்டு விழாவில் அருள்நிதி ஆக்கப்பட்டு விட்டேன். இன்னும் கோவை, குற்றாலம், கன்னியாகுமரி, பொள்ளாச்சி, நீலகிரி, ரிஷிகேஷம், ஆழியாறில் நடைபெற்ற சுமார் 20 பயிற்சிகளில் கலந்து கொண்டிருக்கிறேன். 1980 காரைக்காலிலேயே ஒரு சிறப்பு பயிற்சியும் ஆசிரியர் பயிற்சியும் நடத்தப்பட்டன. 1976 பயிற்சியும் 1980 பயிற்சிகளும் எனது முயற்சி மற்றும் நிர்வாகத்தில் நடந்தன. 1977 சென்னை அம்பத்தூரில் மகரிஷிகள் நடத்திய சிறப்பு பயிற்சியில் கலந்து கொண்டேன். அப்பொழுதெல்லாம் மகரிஷிகள் டெல்லிக்கும் அமெரிக்காவுக்கும் அடிக்கடி செல்ல வேண்டியிருந்ததால் அவர்களே அன்பொழிக்கு கட்டுரை எழுதுவது சங்கடப்பட்டது. ஆகவே அக்காலத்து செயலாளர் அருள்நிதியே சண்முகம் 3 குயர் அன்ரூல்டு ரஃப் நோட் புக் 3 வாங்கி வந்து போட்டு, முன்பெல்லாம் நமது சங்க விழாக்களை ரிப்போர்ட் செய்திருக்கிறீர்கள் அல்லவா, உங்களது பிரசன்டேஷன் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஆகவே இந்த பயிற்சியை நீங்கள் ரிப்போர்ட் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். அதன்படியே 7 நாட்களும் மகரிஷிகள் ஆற்றிய சொற்பொழிவுகளை லாங் ஹேண்டில் குறிப்பிடுத்தேன். நான் விரிவாக எழுதிய கட்டுரைகள் அன்பொழியில் வரத் தொடங்கின. அவையே தொகுக்கப்பட்டு மனவளக்கலை பாகம் 1 ஆக வெளிவந்தது. 3 வருடங்கள் மாதம் கட்டுரை எழுதுவதற்காகவே மகரிஷிகளின் தத்துவங்களில் நான் நாள் தேய்ந்து கொண்டிருந்தது. 3 வருடங்கள் மாதம் கட்டுரை எழுதுவதற்காகவே மகரிஷிகளின் தத்துவங்களில் நாள் தேய்ந்து கொண்டிருந்தது. பின்னால் நான் மகரிஷிகளின் கருத்துக்களை மேடையில் பேசுவதற்கு அஸ்திவாரத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. 1978 முதலே வெளியூர் மன்றங்களுக்கு சென்று சொற்பொழிவுகளும் பயிற்சியும் நடத்தி வரலானே. என் பழைய வாழ்க்கையின் போக்கும் வளமும் தலைகீழாக மாறிப்போய்விட்டதென்றால் அதற்கு நம் அருள் தந்தை அவர்களே காரணம்.
ஒரு நாளைக்கு ஒரு வேளைதான் உணவு என்ற வறுமை நீங்கி 3 வேளை சாப்பிடுகிறேன். என் தற்போதைய குடும்பத்தில் பற்றாக்குறை இல்லை. அதற்கு யார் காரணம்? தொடர்ந்தாற்போல் 24 மணி நேரமும் குடும்பத்தில் அமைதியில்லை என்ற நிலை போய் என்னால் குடும்ப அமைதி கெடுவதில்லை. தொடர்ந்தால் போல் 24 மணி நேரமும் குடும்பத்தில் அமைதி இல்லை என்ற நிலை போய் என்னால் குடும்ப அமைதி கெடுவதில்லை. என்னால் குடும்ப அமைதி கெடுவதில்லை. வாழ்க்கை எனக்கு இனிப்பாகத்தான் இருக்கிறது. இதற்கு யார் காரணம்? யார் காரணம்? கடந்த 34 வருடங்களாக 3 பாக்கெட் சிகரெட், மது என்ற அவலம் தொடர்ந்திருந்தால் என் உடல் நலம் என்ன ஆகி இருக்கும்? பொருள் வளம் என்னாகி இருக்கும்? குடும்ப அமைதி என்னாயிருக்கும்? மாற்றியது யார்? இன்று நான் அனுபவித்துக் கொண்டிருக்கும் மன அமைதி, குடும்ப அமைதி, பொருள் வளம் இவையெல்லாம் யாருடையவை? என்னை தடுத்தாட்கொண்ட அருள் தந்தைக்கு பிரதிபலன் செய்வதெல்லாம் முடியாது என்பதனால்தான் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிற சமுதாயத்திற்கே என்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை.